வணக்கம். கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷலாக வந்து பொரி உருண்டையும் அப்பமும் பார்க்க போகிறோம். பொரி உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: பொரி 3 கப்பு, அச்சுவல் 1/2 கப்பு, எள்ளு கொஞ்சம், ஏலக்காய், பொரிகடலை, தேங்காய், அவ்வளோதான். நெய் கொஞ்சோன்னு 1 ஸ்பூன். அடுப்பு பற்ற வச்சுட்டு வெறும் சட்டியில் இந்த எள்ளை போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுருவோம். எள்ளு பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு தட்டில் கொட்டிடுவோம். ஆறட்டும். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம தேங்காயை வதக்கிடுவோம். தேங்காயை இதில் போட்டு கொஞ்சம் சிவப்பாக வதக்கிடுவோம். சிவப்பாக வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாயில் தட்டுப்படும் போது தேங்காய் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் பொரி உருண்டைக்கு. இப்போ இந்தளவுக்கு வதங்கினா போகும். இதை எடுத்து தட்டில் கொட்டி வச்சுக்குவோம். இந்த நெய்யை அதிலே விட்டுருங்க. இப்போ வெறும் சட்டியில் இந்த பொரியிலே சும்மா லேசாக சூடு பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே பொரிஞ்ச பொரியில் தான், அதனால் வந்து சும்மா லேசாக சூடு பண்ணிட்டா போதும். போதும், அமுத்திடுவோம். இப்போ பொரி உருண்டைக்கு ஒரு பாகு காய்ச்சிக்கிறோம். வெள்ளைப்பால் இடித்து வச்சுருக்கேன். பாகு 1 காய்ச்சிக்கிறோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. போதும். நம்ம இதில் தூக்கி ஊற்றிடுவோம். அப்புறமா காய்ச்சிக்கிடுவோம். முதல்ல கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதை இருத்துக்கிடுவோம். இந்த பாலை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். இப்போ இந்த கம்பி பதம் வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கணுன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு சொட்டு விடுங்க. இது வந்து இப்படி கையில் உருட்டினா இப்படி சேர்ந்து வரணும். வந்துச்சுன்னா அது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உருட்டுங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். இதுதான் பதம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. இப்போ பொரியை வந்து 3 கப்பை இதில் போட்டுக்குருவோம். இப்போ ஊற்றி நல்லா அப்படியே சூட்டோட கிளறி கொடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சுக்கு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விடுங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து கிளறுவோம்.
இது வந்து நார்மல் பொரி இல்லை, இது வந்து கார்த்திகை பொரி. நீங்கள் நார்மல் பொரியில் கூட பண்ணலாம். இது கார்த்திகை பொரி. எல்லாம் சேர்ந்து கிளறுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். கையில் கொஞ்சோண்டு நெய் தொட்டுட்டு அப்படியே உருட்டணும். இது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நெய்யை தொட்டு கையில் இப்படி தடவிக்கிங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த சூட்டோடையே வந்து உருண்டை பிடிச்சிருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய உருண்டை வேணுன்னா பெரிய உருண்டை பிடிச்சிங்க, இல்லை சின்ன உருண்டை பிடின்னா அப்படி பிடிச்சிங்க. இது ரொம்ப அழுத்தக்கூடாது, அழுத்தினோம்னா உடையும். இது லேசாக அழுத்தி கொடுத்தா போதும். இந்த மாதிரி உருண்டையில் பண்ணலாம். ஒன்று சேர்த்து இப்படி நல்லா வட்டமாக ஊட்டிங்க. எண்ணெய் தொட்டு உருட்டும் போது சைனிங்காகவும் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். லேசாக நெய்யை தொட்டுட்டு இப்படியே உருட்டுங்க. கை சூடில் அப்படியே இருக்குது. அந்த சூட்டோடே பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் மைதா, ரவை, ஏலக்காய், ஜீனி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப்பு ரவையை வந்து இதில் போட்டுருவோம். கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த மைதா இருக்குது பாருங்கள், இந்த மைதாவை இதில் போட்டுங்க. ஏலக்காய் கொஞ்சம் போட்டுருங்க. போட்டு முதல்ல கொஞ்சம் பிணைஞ்சு கொடுங்க. இப்போ கொஞ்சம் ஜீனியும் போட்டுங்க. தண்ணியை ஊற்றி தோசை மாவுக்கு கொஞ்சம் கெட்டி பதத்தில் இப்படி கரைச்சிங்க. பார்த்து ஊற்றுங்க. இப்போ அப்பத்தை ஊற்றிடலாம். ஒரு சின்ன கரண்டி எடுத்து போட்டு ஊற்றுவோம். ஒரு சட்டியில் இப்படி இதை எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அது கொஞ்சம் காயட்டும். மேலே வந்தோடனே அடுத்ததை ஊற்றுங்க.
இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலில் வந்து கொழுக்கட்டை வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.